நாளைக்கு சமையலுக்கு என்ன பண்ணலாம் இன்றைக்கே நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க போகிறேன். 1 டம்ளர் அளவுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி, 1 டம்ளர் அளவுக்கு கம்பு, 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 5 தண்ணியில் கழுவிட்டு 4 மணி நேரத்துக்கு ஊற விட்டுக்கிறேன். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன். மசாலா பேஸ்ட்டு தான் அரைக்க போகிறேன், காலிஃப்ளவரில் விரவி வைக்கிறதுக்காண்டி. இஞ்சி தோல்லாம் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு 5-6 பூண்டு பல், பச்சை மிளகா நல்லா காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 இது ஆட் பண்ணிக்கிறேன். புதினா இலை ஒரு கையளவுக்கு, மல்லி இலை ஒரு கையளவுக்கு, தயிர் 2 ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு, நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு கப் அளவுக்கு, அரிசி மாவு ஒரு 1/4 கப் அளவுக்கு, வத்தல் தூள், குழம்பு மசாலாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக உப்பு நம்ம போட்டுக்கலாம். ஏற்கனவே பேஸ்ட் அரைச்சிருக்கோம், அதுலேயே நம்ம உப்பு போட்டுக்கிறோம். சிக்கன் 65 பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி விட போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிறேன். ஒரு லெமனோட சாறு எடுத்தும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கையை வச்சு, தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், பேஸ்ட்டில் உள்ள தண்ணியை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறோம். காலிஃப்ளவரை அவிச்சு சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன், அதையும் இதோட ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா நல்லா காலிஃப்ளவரில் படுற மாதிரி விட்டு நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோன்னா சூப்பராக ஊறி போய் இருக்கும். சின்ன சின்ன வேலைகளை நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா டென்ஷனே இல்லாமல் கிச்சனில் வேலை பார்க்கலாம். இப்போ மாவை மிக்சிலேயே ஆட்டிக்கிறேன். தோசைக்கு கொஞ்சம் தான் போட்டிருக்கிறதுனால ஆட்டி நைட்டு நம்ம அப்படியே புளிக்க விட்டுற போகிறோம் மாவு. இந்த கம்பு நல்ல ஹெல்த்தி, ஒரே ஒரு தோசையை சாப்பிடாம அப்பப்போ டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்த நாள் காலையில் மாவு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், நல்லா பொங்கி நமக்கு வந்திருக்கும். கீழே ஒரு தட்டு வச்சு தான் வச்சுருந்தேன், மாவு சிந்தினா கூட வேஸ்ட் ஆகாது, க்ளீன் பண்ணுற வேலையும் நமக்கு பெருசாக தெரியாது. மாவை நல்லா ஒரு கரண்டியை வச்சு நம்ம கலக்கி விட்டுட்டு தோசைக்கு சுட்டுக்கலாம். மாவு நல்லாவே பொங்கி வந்திருக்கு. தோசையும் ரொம்ப சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் கல் தோசை மாதிரி சுட்டு சாப்பிட்டோன்னா இந்த கம்பு தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தட்டாம்பயிர் குழம்புக்கு தான் ரெடி பண்ண போகிறேன். நைட்டே பயிரை நல்லா ஊற போட்டு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு வச்சுருக்கிறேன். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கிறேன். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டு, கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணி விட்டுக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாவை நடுவில் மட்டும் லைட்டாக கீறிட்டு ஒரு 3 பச்சை மிளகா, 5-6 பூண்டு பல், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 காணு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் கண்ணாடி பதம் மாறி வர்ற டைமில் இது கூட நம்ம ஒரு தக்காளியும் கட் பண்ணி போட போகிறோம். கத்திரிக்காய் இந்த தட்டாம்பயிர் குழம்புக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயோட தோல் கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு தக்காளி பழத்தை நம்ம ஆட் பண்ணி விட போகிறோம். குழம்பு மசாலாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்துருந்தால் செம டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இந்த தட்டாம்பயிர் குழம்புக்கு ரொம்பவும் நம்ம புளி ஊற்றாமல் கொஞ்சமாக மட்டும் புளியை ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஏற்கனவே குக்கரில் பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த தட்டாம்பயிரோட தண்ணியோடு சேர்த்தே நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கிற டைமில் நம்ம இதுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறோம். இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றினா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் தட்டாம்பயிர் குழம்பு. இதை அப்படியே மூடி போட்டுட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டு விட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பல் ஒரு 3 ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிரும். இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் உள்ளே விட்டுட்டு நல்லா கரண்டியை வச்சு கலக்கி விட்டு அப்படியே சிம்மில் கொதிக்க வச்சு இறக்கிட்டினா போதும். சூப்பரான தட்டாம்பயிர் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒதுக்கி வச்சிடலாம். இப்படி ஒன்று ஒன்றையும் நம்ம
அடுத்தடுத்து வேலையாக பார்க்கும்போது சட்டுன்னு முடிஞ்சிடும். தக்காளி சட்னிக்கு வதக்கி அரைச்சிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சிட்டு வதக்கி விட போகிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்துருக்கிறேன். ஒரு தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1லேருந்து 2 தக்காளி, சின்ன தக்காளினா. இப்போ இது கூட காரத்துக்கு ஒரு 3-4 வத்தல் போட்டுக்கிறேன். இதை இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். உப்பும் போட்டே அரைச்சிருங்க. இது அரைச்சிட்டு வரையும் நம்ம தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடேறின பிறகு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலையும் ஆட் பண்ணி விட்டு கொஞ்சம் தாளித்து விட்டுக்க வேண்டியதான். இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அப்படியே ஆட் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும். பச்சை வாசனை எல்லாமே போய் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் விட்டுருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன பாத்திரமாக இருந்தால் எண்ணெய் நிறையா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டே நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். காலிஃப்ளவர் எல்லாம் மசாலா பிடிச்சி ஒவ்வொரு உருண்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்பூனை வச்சே நம்ம அள்ளி போட்டுட்டு மிதமான சூட்டில் வச்சு திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துட்டோன்னா சூப்பராக காலிஃப்ளவரும் நமக்கு ரெடி ஆயிரும். இதில் அந்த பச்சை மிளகா, புதினா அரைச்சி செஞ்சு பார்த்தோன்னா செம டேஸ்ட்டாகவே இருக்கும். கம்பு தோசையும் நல்லா ஊற்றிட்டு இந்த மாதிரி தோசை ஊற்றும் போது ஹோலாக வந்துருச்சுனாவே சூப்பராக இருக்கும் தோசை. சாதம், தட்டாம்பயிர் குழம்பு, காலிஃப்ளவர் ஃப்ரை, கம்பு தோசை, தக்காளி சட்னி, வேணுன்னா கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.